ஹாய் காய்ஸ், வாங்க சொரக்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் சொரக்காய் எடுத்துக்கோங்க. சொரக்காய், மிளகு, பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்டாக இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் அரைச்சி வச்சுருக்க அந்த மாவில் இதை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்குனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாய் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் போட மறந்துட்டு ஸோ கடலப்பருப்பு ஆட் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. ரொம்பலாம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து அந்த தோசை பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் தோசைக்கல் பற்ற வச்சு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அதில் இந்த தோசை மாவை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி போட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான சொரக்காய் தோசை ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் சொரக்காய் பொரியல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் தோசை கண்டிப்பாக இப்படி ஊற்றி கொடுங்க. கண்டிப்பாக நிறைய தோசை சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் எந்த சைட் டிஷ் கூட வச்சுக்க தேவையில்லை. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப்.